ராஜேஷ்ண்ணா சொல்ல என்ன வீட்டில் இருந்துலாம் சாப்பாடு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. கடையில் சாப்பிட்டு உடம்பு வந்து தொப்பை தான் ஏறிட்டு போகுது. தொப்பை ஏறிட்டே போதோ? ஓட்டர் சாப்பாடு என்ன நமக்கு நிறையா ஏறணுன்னே அதனால் வீட்டு சாப்பாடு வீட்டிலேருந்து கவிதாக்கா சாப்பாடு பண்ணி பார்சல் பண்ணி அனுப்பி கொடுத்துட்டா போலண்ணே. பார்சல் பண்ணி அனுப்பி கொடுத்தா மழை வேற வரும். அது வேறையா ராஜி என்ன சாப்பாடு வீட்டுல இருந்து புதுசா வந்த மாதிரி இருக்குது. ஹோட்டல் சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. ஹோட்டல் சாப்பாடு பிடிக்க மாட்டேங்க இல்லை வீட்டுக்கு வராம காலையில எழுந்துச்சு பொங்கி அனுப்பி விட்டுருதா? அவனும் காலைல எழுந்து பொங்கி தந்துடுறா. அப்படியா? சரி வா, அப்படி என்ன சாப்பாடு இருக்கு பாரு. என்ன சாப்பாடு உங்க ரெண்டு எடுத்துங்க. அவனை ஓப்பன் பண்ண சொல்லுங்க. ஓப்பன் பண்ணுங்க. அப்பா மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கா. ஆமா, சாப்பிட நல்லா இருக்குமால. கடை வடை, கடையில உள்ள வடை. ராஜேஷ்னா உனக்கு கவிதாக்கா என்ன கொடுத்துட்டு இருக்கா? கவிதாக்காவா தயிர் சோறு. இதான் தயிர் சாப்பாடுண்ணே, சம்முட்டு இருக்குமாண்ணே. காலைல கிண்டி இருக்கா. அடிக்கிற வெயிலுக்கு வந்து தயிர் சாப்பாடு தானே நல்லா இருக்கும். வேற கடையில வேணாம் வடை. வடை கடையில வாங்கி சம்முன்னு சாப்பிட்டு போயிடலாம். ஆமா, பின்னாடி குயில் எவ்வளோ அழகா சவுண்டு கொடுக்கும். ஆமா, மேலே குயில் சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. குயிலே இப்போ பார்க்க முடியல. நீ சாப்பிடலையா? ஏன்னா நான் நீ ஒரு வண்டின்னு சொன்னியா? ஆமா, நான் அதனால வீட்டிலே சாப்பிட்டேன்ட்டேன். வீட்டில் கஞ்சி குடிச்சிட்டேன். அம்மா அப்புறம் ஒரு 2 வண்டினா கூட இடையில ஏறியா சாப்பிடலாம். ஏன்னா சாப்பிட முடியாது. இல்லை அது சரிதான். சரிடா, உட்காந்து வந்து வடை கடையில் வாங்கக்கூடாதுங்க. எப்படி